தோட்டத்துக்குள்ளே காய் பறிக்க வந்திருக்கேன். கத்திரிக்காய், காலையில் தான் முருங்கைக்காய், இந்த இங்கிட்டு குருவி பாவக்காய் எல்லாமே பறிச்சிட்டேன் காலையில். இப்போ கத்திரிக்காய் பறிக்க வந்திருக்கோம். இருங்க, இது செடி நிறையா காய் பறிச்சிட்டேன். நான் வீடியோ இதை எடுக்கணும் எடுக்கவே முடியல. இப்போ தான் வந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க, காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உரம் கெமிக்கல் உரம் எதுவுமே கிடையாது. பூராமே அந்த குப்பைகளை போடுறதான். வெங்காயத்தூள் இந்த மாதிரி அந்த உரத்தில் வர்றதான், இயற்கையான உரம். சூப்பராக இருக்கும். இந்த காயோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது கத்திரிக்காய். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது காய் காய்ச்சப்ப நல்லா இவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஒரு காய் 1/2 கிலோ, ஒரே காய் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காய் வந்து சின்னதாகிடுச்சு. ஆனால் நல்லா காய் நிறைய வைக்குது. கீழே வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு அந்த காய் வாங்கி போவேன். எவ்வளோ பெரிய காய். இது முத்தெல்லாம் இல்லை, நல்லா பிஞ்சாக இருக்கும். விதையே உள்ள ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இது என்ன செடி? வாட்டர் ஆப்பிள். காட்டு அந்த அதை காட்டுறேன். அதை காட்டு. வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் சரிங்க. வாட்டர் ஆப்பிள் செடி வச்சுருக்கோம். அது எவ்வளோ நல்ல காய் வரும்னு தெரியாது. இப்போ செடியாக இருக்குது. மரமாக எப்போ ஆகும்னு தெரியல. நம்ம வந்து தோட்டத்தில் இந்த மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். கீரைகள்லாம் இருக்குது. சீத்தா வச்சுருக்கேன், கொய்யா வச்சுருக்கேன், அப்புறம் வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்கேன். பயிர் புளி போட்டிருக்கேன். கீரைகள்லாம் நல்லா வருங்க அப்பப்போ. காய் சூப்பராக இருக்கும். நல்லா பஜ்ஜியெல்லாம் போட செம்மையாக இருக்கும். இது எண்ணெய் கத்திரிக்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்கப்பா அப்படியே. வலிக்குமா? இந்த கீரை தூள் நல்லா சரிங்களா? சரி, காய் தாங்கப்பா.